தட்டி பாடுங்க. எல்லோருக்கும் தெரிந்த பாடல், தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். அந்த பாடலை நம் கரங்களை தட்டி பாடுவோம் உற்சாகத்தோடு. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே நமக்கு தந்தவர். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே நமக்கு தந்தவர். மறந்திடுவாரோ நம்மை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ நம்மை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையே விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நீ நம்பிக்கையே விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் அல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும், நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் நமக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் நமக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறினார். நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறினார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட கரங்களை பாடுங்க பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே நமக்கு தந்தவர். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தையே சிலுவையிலே நமக்கு தந்தவர்.
நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். ஆமே. நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, கோடி நன்றி ராஜா. தாய் கூட கர்த்தாவே, இன்றைக்கு ஆண்டவரே பெத்த பிள்ளை குப்பை தொட்டில போட்டு ஆண்டவர் வீசி போகிற இந்த உலகத்துல ஆண்டவரே, நீர் தாய் கூட ஒரு லிமிட்டு தான் அன்பு வைக்க முடியும், கணவன் கூட ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் அன்பு வைக்கும். ஆனாலும் நீர் உருவான முதல் தாயின் கருவில் உருவாகும் முன்னே ராப்சர் வரைக்கும் எங்க மேல அன்பு வைக்கிறீர்கள். உங்களுடைய அன்புக்கு ஈடாய் நாங்கள் என்ன செய்ய முடியும்? உங்களுடைய அன்பு மாத்திரம் பரிசுத்தம் உள்ளது, உங்களுடைய அன்பு மாத்திரம் தூய்மை உள்ளது கர்த்தா. அப்படியா இந்த அன்பு தான் எங்களை ரட்சித்தது, அந்த அன்பு தான் எங்களுக்கு ரத்தம் சிந்தினது கர்த்தா. கோடி நன்றி கர்த்தா. நன்றி ராஜா. தேங்க்யூ. பாடி ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பயபக்தியோட வார்த்தைக்கு பயபக்தியோடு இருக்கும்போது தேவ செய்தி அளிக்கும்படியாக பாஸ்டரை முன்னாடி அனுப்புவோம். பாஸ்டர் மனாசு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வீட்டு கூட்டத்திலே நம்ம விளையாட பெற்ற தாயார் கலைவாணி அண்ணாதுரை அவர்களை இந்த வீட்டிலே காணும்படியாக தேவன் கொடுத்த இந்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே இப்படி ஒரு வீட்டு கூட்டத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய கணவர் இல்லை என்கிற ஒரு ஆறுதலை சொல்லும்படியாக நம்முடைய சகோதர சகோதரிகளை ஊழியக்காரர்களை அழைத்தனுப்பி ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியிலே ஒரு வீட்டு கூட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த பிரயாசத்தை தேவன் தாமே ஆஸ்வதிப்பாராக. பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அநேகர் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வீட்டு கூட்டத்துல மகத்தான ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. நான் அடிக்கடிக்கு நான் சொல்றேன். அந்த தாயார் பாருங்க, வயதான காலத்துல அவங்களுக்கு கூட அந்த எண்ணம் இருக்குது. ஆனா இன்னைக்கு நல்லா வேலைக்கு போய் சம்பாதிச்சு நம்மளுக்கு அந்த உணர்வே இல்லை. காரணம் என்னன்னா, அந்த தாய் இன்றைக்கு ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய முழு இருதயத்திலையும் ஒரே ஒரு காரியம் தான், தன்னுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான், யாருமே கிடையாது. உறவுகளோ தன்னுடைய சரீரத்தை கூட அவங்க பெருசா இருக்க மாட்டாங்க. இந்த சரீரம் பலன்னு கொடுத்தா கூட என் பிள்ளைகளுக்காகவே அதை நான் கொடுப்பேன். அதுதான் அந்த தாயோட உள்ள என்கிட்ட சொன்னதில்லை. அந்த தாயோட பண்ற பிரயாசம் அதுதான். உண்மையாகவே அவங்க அதிகமா வேதத்தை வாசிச்சது கிடையாது. தாய் கலைவாணி அவர்கள் அதிகமா வேதத்தை வாசிச்சது கிடையாது. ஆனா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அவங்க கிட்ட போய் இன்னைக்கு நான் செய்தியை பார்க்கும்போது அதுதான் நான் பார்த்தேன். தேவனுடைய முன்குறிப்புல இருக்கிறவங்க பைபிளே படிக்க வேண்டாம், செய்தியே படிக்க வேண்டாம், ஆனா செய்தியில் இருக்கிற மாதிரி பைபிள் இருக்கிற மாதிரி நடந்துப்பாங்க. நான் சொல்றது புரியுங்களா? தேவனுடைய முன்குறிப்புல இருந்தவங்க, உலக தோற்றத்துக்கு தேவனுடைய கிறிஸ்துவுக்குள்ள இருந்தவங்க, அவங்க பண்ற ஆக்டிவிட்டி, அவங்களுடைய செய்கைகள் எல்லாவற்றையும் சொல்ல சில காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கும்போது இவங்க பைபிள்ல இருக்கிற மாதிரியே பண்றாங்களே, தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி இதெல்லாம் செய்யறாங்களே அப்படின்னு இந்த செய்தி இன்னைக்கு எடுத்த செய்தி நான் பார்க்கும்போது நான் முழுக்க வேதத்துல இருக்கிற சில விதவைகள் தாயாரை நம்ம நினைக்கிற விதவைனா ரொம்ப ஒரு மாதிரி ஐயோ நான் விதவை போறான்னு. கல்யாணம் ஆனவனுக்கு ஒரே ஒரு புருஷன், அதுவும் மட்டமான புருஷன், கேவலமான புருஷன், சொல்லி காட்டுற புருஷன், அடிக்கிற புருஷன், உதைக்கிற புருஷன். ஆனா விதவிகளுக்கு அழகான புருஷன் இயேசு கிறிஸ்து. அடிக்காத புருஷன் இயேசு கிறிஸ்து, திட்டாத புருஷன் இயேசு கிறிஸ்து. மாம்சத்துக்குரிய கணவன் கூட ஒரு சொல்லிடுவான், ஆனா ஆவிக்குரிய கணவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுமா? அதுக்காக விதவையா ஆகணும்னு சொல்ல, விதவைகளா ஆயினா கூட தேவன் அவ்வளவு பாதுகாப்பா இருக்கிறாருன்னு சொல்ல வர. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். உண்மையில அதெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். ஏன்னா கல்யாணம் ஆகி அடுத்த மாசமோ அடுத்த வருஷமோ நீ விதவை ஆகல, தன்னுடைய கணவர் ஒரு 35-40 வருஷம் வாழ்ந்து அதன் பிறகு அவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. உண்மையாகவே எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு, எல்லாவற்றுக்குமே ஒரு நோக்கம் இருக்கு. உண்மையாவே அவங்க கணவர் இத்தனை வருஷம் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருந்தா கூட தன்னுடைய பிள்ளைகளை குறிச்சு அவங்க அக்கறை பட்டிருக்க மாட்டாங்க.
என்னுடைய நான் புரிந்து கொள்ளுதில்லை. அவன் கணவர் ஒருவேளை உயிரோட இன்னைக்கு வரைக்கும் இருந்திருந்தா கூட இன்னைக்கு அவங்க கணவருக்காக தான் அதிகமா ஜெபிப்பாங்களே தவிர அவங்க பிள்ளைங்களுக்கு அந்த ஜெபம் குறைவா தான் இருந்திருக்கும். உண்மை. தலைவனைமா நான் சொல்றது உண்மையா கேமா? உங்க ஜெபம் உங்க கணவருக்கு தான் அதிகமா இருந்திருக்கும். உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அதுக்கே ஜெபிச்சு நிற்பீங்க. ஆனா இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல தன்னோட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும்னா அப்போ ஏதோ ஒரு சம்பவத்தை நடக்க வேண்டியது, யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு அந்த இடத்துல யாரோ ஒருத்தரை பொருத்த வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. சோ ஆமோஸ் கிட்ட நான் சொல்லும்போது இல்ல ஆமோஸ் இன்னைக்கு நீ லேட்டா தான் சொன்னீங்க, 3-4 மணிக்கு தான் சொன்னாரு, ஆனா அம்மா வீட்டு கூட்ட வச்சுக்கலாம்னு சொன்னாரு. இல்லப்பா நான் ஒரு பைபிள் ஸ்டடினால வேற ஒரு செய்தி எடுத்தேன், என்னப்பா வீட்டுக்கு கூட்ட காஸ்பல் தான்ப்பா பண்ண முடியும் அப்படின்னா, இல்லைண்ணா நீங்க செய்தியே பேசுங்கண்ணா அப்படின்னா போல. அதனால இந்த நேரத்துல ஒரு காஸ்பல் கலந்த ஒரு செய்தி நம்ம பார்க்கலாம். நம்ம பரிசுத்த வேதத்திலிருந்து வாசிக்கும்படியா தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. 2ஆம் வசனம். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த வாசித்த வேத வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் பாருங்கள், நான் ஒரு 3 வேதாகமத்தில் சொல்லப்பட்ட பழைய ஏற்பாட்டில் ஒரு விதவை சகோதரியும் புதிய ஏற்பாட்டில் ஒரு விதவை சகோதரியும் இன்றைக்கு நம்முடைய காலத்தில் நம்முடைய தீர்க்கதரிசி சொல்லுகிற ஒரு விதவை சகோதரி, இந்த 3 விதவை சகோதரிகளை குறித்து நான் பார்க்கும்போது நாம் முதலாவதாக பாருங்கள், தீர்க்கதரிசியானவர் ஒவ்வொரு செய்தியிலும் இந்த சகோதரி இந்த விதவைகளை குறித்து ஒரு 2-3 செய்தி தலைப்பை பேசுகிறார். எலியாவை குறித்து பேசினார்னா சூலமியா சகோதரி குறித்து அவர் பேசாம இருக்கவும் மாட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட சாட்சி குறித்து பேசும்போது நாயின் விதவை சகோதரியை குறித்து நாயின் அந்த சகோதரியை குறித்து விதவை சகோதரியை குறித்து பேசாம இருக்க மாட்டார். அதே போல நம்முடைய தீர்க்கதரிசி விதவைன்னு எடுத்தாலே ஆன்டிரேட் சகோதரியும் அல்லது அந்த ஜெபிமால் சகோதரியும் குறித்து தீர்க்கதரிசி பேசாம இருக்கவும் மாட்டார். ஏன் இந்த 3 காலகட்டத்தில் இந்த விதவைகளை மட்டும் ஏன் தீர்க்கதரிசி ஸ்பெசிபிக்கா அப்படி பேசிட்டே வரும்போது இதை தியானிக்கும் போது பாருங்கள், ஒரு விதவை தாய்க்கு தேவனை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. தேவனை அப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விதவை சகோதரியை தாயாரை பொறுத்த வரைக்கும் நபர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கையான கணவனுக்கு பிறகு ஒரு நம்பிக்கையான ஒரு நிச்சயமுள்ள ஒரு கேரக்டர் அவங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க. அந்த இடத்தை யாரால பூர்த்தி செய்ய முடியாது தான். கணவனுக்கு பிறகு அந்த இடத்தை யாரால பூர்த்தி செய்ய முடியாது. ஆனாலும் யாரோ ஒரு நபர் அப்படி கிடைக்கும் போது சில பேர் அதனாலதான் தவறான காரியங்களுக்கு போயிடுறாங்க, தவறான காரியங்களுக்கு போயிடுறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சகோதரிகள் அந்த எண்ணமே அவங்களுக்கு வராது. காரணம் என்னன்னா அவங்களுக்கு தான் ஆவிக்குரிய கணவர் இயேசு கிறிஸ்து இருக்காரு. கேட்டதை காட்டிலே அதிகமா வாங்கி கொடுக்கறதுக்கு ஜெபிச்சா உடனே செய்யறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து மகத்தான ஒரு கணவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட நிச்சயம் இருக்குது. இந்த பரிசுத்த வேதத்தை நாம் பார்க்கும்போது ஏன் நம்மளால பல நேரங்களில் ஆசீர்வாதம் பெற முடியவில்லை? அநேக ஸ்தாபன சபைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லி இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி சம்பூர்ணமா வாழ்றாங்க. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி ஆடம்பர வாழ்க்கை வாழ்றாங்க. நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி சொல்லி சுகத்தோட வாழ்றாங்களே, அப்ப அது மாத்திரமே போதுமா? நான் இயேசு கிறிஸ்துவை நம்புறேன், நான் இயேசப்பாவை நம்புறேன், இயேசு கிறிஸ்து தான் என் கடவுள், இயேசு கிறிஸ்து தான் என் தெய்வம், இயேசப்பா தான் எனக்கு எல்லாமே, இயேசப்பா தான் எனக்கு என் வாழ்க்கையை வாழ வைக்கிறாரு, இயேசப்பா தான் எனக்கு குடும்பத்தை நடத்த வைக்கிறாரு, இயேசப்பா தான் என் பிள்ளைங்களை பார்த்துக்கிறாரு, இயேசப்பா தான் எல்லாமே செய்யறாரு. இப்படித்தானே எல்லாரோட எண்ணமும் இருக்குது. ஆனால் இது பாத்தீங்கன்னா இது ஒரு குழந்தைத்தனமான விசுவாசம். என்ன விசுவாசம்? இது ஒரு குழந்தைத்தனமான விசுவாசம். ஆனால் நீ இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பொண்டாட்டியா ஆகக்கூடிய விசுவாசம் இதுவல்ல. நான் பேசுறது புரியுதுங்களா?
நான் இயேசுவை நம்புறேன், நான் ஜெபிச்சா எனக்கு கொடுக்குறாரு, நான் இயேசுவை நம்புறேன், நான் பிரேயர் பண்ண என் குழந்தை சுகமாகுது, நான் இயேசுவை நம்புறேன், என் கணவர் நல்லா இருக்கிறாரு, நான் இயேசுவை நம்புறேன், ஏசப்பான்னு கூப்பிடுறேன், எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு வருது, எல்லாமே கிடைக்குது. இது குழந்தைத்தனமான விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம்? குழந்தைத்தனமான விசுவாசம். இதெல்லாம் இதை வச்சுக்கிட்டு நீ பரலோகம் போகவே முடியாது. இந்த குழந்தைத்தனமான ஒரு கேரக்டரை வச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா? சகோதரர் ஸ்ரீதர் இருக்கிறாப்புல, இல்ல கல்யாணம் ஆகாத நம்ம ஆளுங்க யாராவது சொல்லுங்க. இங்க இல்ல கல்யாணம் ஆமா சார், இல்ல அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி, காட்சன் இருக்கிறாரு. இப்போ காட்சன் குழந்தைத்தனமாவே கடைசி வரைக்கும் இருந்தா எனக்கும் அவங்க அம்மாக்கும் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறன்ற எண்ணமே எங்களுக்கு வராது. குழந்தையாவே இருந்தானா அவனுக்கு அந்த எப்படி நான் அவனுக்கு சொல்றது? எப்பா அவனே சொல்லணும், டேடி நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் டேடி. அந்த 25 வயசுல அல்லது 27 வயசுல அந்த அந்த அவனுக்கு தெரியணும். இல்ல கடைசி வரைக்குமே ஒரு பக்கத்து வீட்டு பையன் கூட 5 வயசு பையன் கூடவே விளையாடி இருந்தா நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டு? புரியுதுங்களா இல்லையா? இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் இதை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நான் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்லி இன்னும் ஒரு ஒலிவியா போற போல ஒரு பால்வடி ஸ்கூலுக்கு தான் போயிருக்கிறாங்க. ஒலிவியாக்கு பால்வடி ஸ்கூல், அங்க போனா என்ன கிடைக்கும்? ஒலிவியா ஸ்கூலுக்கு போனா எப்பா பார்த்தாலும் தூங்கிட்டு தான் இருக்கும். அது பால்வடி ஸ்கூல்ல போனா ஒன்னு துண்ணுனுக்கும், சரி ஒன்னு சாப்பிட்டுனுக்கும், இல்ல தூங்கி நிற்கும், இல்ல விளையாடி நிற்கும். இந்த 3 தவிர என்ன பண்ணுமா? இன்னைக்கும் கிறிஸ்துவத்துல இதை எதிர்பார்க்கறாங்க. நல்ல ஆகாரம் கிடைக்கணும், நல்ல நிம்மதியான தூக்கம் இருக்கணும், நல்ல ஆக்டிவா இருக்கணும். அப்போ இந்த 3மே இருக்கிற இடம் எது? பால்வாடி. ஆனா இதே கல்யாணம் ஆன பொண்ணுகிட்ட கேளு, காலை எழுந்ததுல இருந்து வேலை. புரியுதா நான் பேசுறது? காலை எழுந்ததுல இருந்து வேலை, புருஷன் போனது பசங்களை ரெடி பண்ணோம் வேலை, புருஷனை ரெடி பண்ணோம் வேலை, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வீடை கிளீன் பண்ணோம் வேலை, முடிச்சது வந்ததுக்கு அப்புறம் சாப்பாடு, இவ்வளவு வேலை. காரணம் என்ன? காரணம் என்ன சொல்லு? இவ்வளவு நேரம் பேசுனேன். காரணம் என்ன? நீ புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டேன்னு சொல்றீங்களா பாத்தியா? நீ மனைவின்ற ஸ்தானத்துக்கு குடும்ப ஸ்திரீ ஆயிட்ட, அதனால நீ உனக்கு பொறுப்புகள் அதிகமாகுது. கரெக்டுங்களா? ஆனால் நீ இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லி தூங்குறதுக்காகவும் சுகத்துக்காகவும் வருமானம் நல்ல ஒரு ஆக்டிவா இருக்கிறோம். தெய்வீக சுகமளிக்கும் இயேசு கிட்ட இருக்கு, அது பால்வாடி உபதேசம். நல்ல நிம்மதியா தூங்குறேன், அது பால்வாடி உபதேசம். எல்லாம் என்ன சொல்லுவாங்க? எனக்கு தூக்கம் வரல, நான் ஜெபம் பண்றேன், தூங்குறேன், பைபிள் படிச்சா நான் தூங்குறேன், பால்வாடி உபதேசம். அப்ப நான் கிறிஸ்துவலா, நான் மனவாட்டியா, நான் பரலோகம் போனா என்ன பண்ணோம்? போனா என்ன பண்ணோம்? பொண்டாட்டியா இருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். எப்படி இருந்தா பரலோகத்துக்கு போக முடியும்? இயேசு கிறிஸ்து பொண்டாட்டியா இருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். நீ குழந்தையான கிறிஸ்துவத்துல இருக்கணும்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது. பூமியிலே கடைசி வரைக்கும் அந்த குழந்தை வேற ஒருத்தர் பாதுகாப்புலயே இருக்கும், அப்பா அம்மா பாதுகாப்புலயே இருக்கும். அப்பா அம்மா போனதுக்கு அப்புறம், அடுத்தவங்க தாத்தா பாட்டி போனதுக்கு அப்புறம், மாமா மாமி போனதுக்கு அப்புறம், சித்தி சித்தப்பா போனதுக்கு அப்புறம், கடைசியா அது குழந்தையாவே இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்துருவாங்க, குழந்தை ஆசிரமத்துல. அப்ப அந்த குழந்தை என்ன பண்ணணும்? வளர 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 அது தன்னால அது அதோட வேலைகள் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தையானது பருவம் அடையணும். கிறிஸ்துவத்துக்குள்ள அதேதான். இந்த கிறிஸ்துவத்துக்குள்ள நம்ம வந்த பிறகு அடிப்படை விசுவாசத்திலே குழந்தை அர்த்தத்திலே சொல்றாரு, பெண்டிகஸ்ட் பேபின்ற, பெந்தகோஸ்தே பேபின்ற. அப்போ அவர்கள் மணவாட்டின் ஸ்தானத்துக்கு வரணும்னா அப்போ அந்த மணவாளனுக்குரிய தன்மைகளை என்னன்றதை மணவாட்டி தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்ப மணவாட்டியோட சுபாவனா என்ன, மணவாட்டியோட தன்மைகள்னா என்ன? வேதத்துல ஒரு மணவாட்டிக்கு ஒரு மணவாளன ஒரு நிச்சயம் பண்ற காரியத்தை வேதத்துல நம்ம முதல்ல எங்க பாக்குறோம்? ஈசாக்கும் ரெபேக்காலும். இதுதான் பைபிள்ல பார்க்கும்போது ஒரு ஈசாக்கு ரெபேக்காலுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும்படியாக ஒரு எலியேசர் வந்து ஒரு ஊழியக்காரன் வந்து இவங்க 2 பேருக்கும் திருமணம் நடத்தி வைக்கிறார். அதே போலதான் இதோ மணவாளன் வருகிறார், சத்தம் உண்டாயிற்று. மத்தேயுல வாசிக்கிறோம் பாத்தீங்களா? என்ன சொல்லுது? இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போங்கள். யாரை பார்த்து சொல்றாரு?
மணவாளன் யார பார்த்து சொல்றாரு மணவாளன் வருகிறார்னு? இந்த மணவாட்டிகளை பார்த்து மணவாளன் வருகிறார் சொன்னா நீ முதலாவது மணவாட்டியா இருக்கணும். ஆமென். அப்போ மணவாட்டியா இருக்கணும்னா அந்த சத்தத்தை கொடுக்கிற நபர் யாரு? இதோ மணவாளன் வருகிறான் சத்தத்தை கொடுக்கிறது யாரு? எலியேசர். தீர்க்கதரிசி, தூதன், ஏதோ ஒன்று சொல்லுங்க, ஏதோ சொல்லுங்க, ஆனா மணவாளன் சொல்லாதீங்க. அப்ப அந்த சத்தம் கேட்டாதான் ஓ மணவாளன் வருகிறான்ற ஒரு எச்சரிப்பு இருக்கும். இந்த வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா அம்மா சொல்லுவாங்க, ஏய் இப்ப கூட சொன்னாங்க சகோதரன் வராங்க துணி எடுத்து வைடி அப்படின்னாங்க. உண்மையிலே இத சொல்றதுக்கு இன்னைக்கு அநேக வீடுகள்ல பாட்டிமார்கள் இல்ல, வயதானவர்கள் இல்ல. ஒரு நபர் சொல்றாரு, வயதானவர்கள் வீட்டில் இறந்து விட்டால் ஒரு நூலகம் எரிந்ததுக்கு சமானமா? பால் கேக்குறீங்களா? ஒரு வயதானவர்கள் வீட்டில் இல்லை என்றால் ஒரு லைப்ரரி எரிஞ்சதுக்கு சமானம். ஏன் அந்த பொண்ணு பாப்பாவும் கல்யாணம் ஆன போலதான் எல்லாரும் தான் ஏன் அந்த தலைகாணி எடுத்து துணி எடுத்து உள்ள வைக்கணும்னு ஏன் உங்களுக்கு தெரியல? காரணம் என்ன? இது ஒரு லைப்ரரி. இது லைப்ரரியில எல்லா புக்கும் இருக்கும். நல்ல புக்கு மட்டுமா இருக்கும் லைப்ரரியில? எல்லா விதமான கோவம் புக்கு கூட இருக்கும், திட்டுற புக்கு கூட இருக்கும், கொஞ்சிற புக்கு கூட இருக்கும். அப்போ அந்த மணவாட்டிக்குண்டான மணவாளனை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு இந்த வேதத்துல தேவன் யாரை வச்சிருக்காருன்னா ஒரு தீர்க்கதரிசி தான் வச்சிருக்கிறார். அந்த தீர்க்கதரிசி தான் மணவாளனுக்கு, இயேசு கிறிஸ்துன்ற ஒரு மணவாளனுக்கு மணவாட்டியை ஆயத்தப்படுத்தக்கூடிய வேலை. இன்றைக்கு அதே போலதான் இந்த கிறிஸ்துவம், இந்த அடிப்படை, இந்த மணவாளன் மணவாட்டி என்ற சப்ஜெக்டை கிறிஸ்துவம் எந்த கிறிஸ்துவும் பேசுறது கிடையாது. நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரிய பிரணாம் வந்த பிறகுதான் மணவாளன் மணவாட்டி ஐ அம் தி பிரைட் னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு நம்மள இன்னைக்கு தேவன் உயர்த்தி இருக்கிறார்னா அதுக்கு காரணம் நம்முடைய தீர்க்கதரிசி மாத்திரமே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த தீர்க்கதரிசி ஒருத்தர் நம்மளுக்கு நீ கொடுக்கலனா மத்த கிறிஸ்தவனை போல தான் காலையில 8 மணிக்கு மாடு கடைக்கு போயிட்டு கறி வாங்கி வச்சுட்டு 10 மணிக்கு சர்ச்சுக்கு போற குடும்பமா நம்ம இருப்போம். அல்லது 5 மணி சர்ச்சுக்கு போயிட்டு 8 மணி சர்ச்சு முடிஞ்சு வந்து கறிக்கல்ல போயிட்டு மீன் கல்ல போயிட்டு மீன் வாங்கி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு சினிமா தியேட்டருக்கு போற கிறிஸ்தவங்களா இருந்திருப்போம். அப்படிலாம் நம்ம இல்லாதபடிக்கு நம்ம மணவாட்டினா எவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்குது, எவ்வளவு பொறுப்புகள் இருக்குது. இதை நமக்கு சொல்லி கொடுத்தது யாரு? நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரிய பிரணாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதே போலதான் ஒரு விதவை பழைய ஏற்பாடு காலத்திலே ஒரு விதவை தாய் நம்ம அதே நாள் கேட்டிருக்கிறோம். பழைய ஏற்பாடுல விதவைனால யார் ஞாபகத்துக்கு வரும் நமக்கு? சாரிபாத் சகோதரி தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, மைண்ட்ல இருப்பாங்க. நான் வேகமா சொல்லிட்டு போறேன், இது செய்தியில இருக்குது, நீங்க எடுத்து நிதானமா நான் பேசுனதுக்கு அப்புறம் பாருங்க, பைபிள்ல இருக்கு, செய்தியில இருக்குது. இந்த சாரிபாத் சகோதரியை குறித்து தீர்க்கதரிசி சொல்லும்போது பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசி என்பவர் அந்த அந்த தேசத்தையே ஒரு 3 வருஷம் மழை பெய்யாதபடிக்கு அடிச்சு போட்டார். விவசாயம் கிடையாது, பஞ்சம், பட்டினி, எல்லா இடத்துலயும் வறுமை, எப்பரா எல்லாம் சாவறாங்க, உணவு இல்லாம எல்லாம் எங்கேயே நாடு சதற போறாங்க, எல்லாம் பல தேசங்களுக்கு போறாங்க. ஆனாலும் பாருங்கள், தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி நீ எழுந்து ஒரு சாரிபாத் என்கிற ஒரு விதவை வீட்டுக்கு போன்ற. ஏன் ஏன் தேவன் அந்த சகோதரி வீட்டுக்கு மட்டும் போன்னு சொன்னாரு? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். யாரா சொல்லுங்க, டக்குன்னு டைம் ஆகுது. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டார். இல்ல ஒண்ணு சொல்லுங்க. என்னப்பா? அவர் தான் செய்தி படிக்கிறார். அந்த ஸ்திரீ அவன் என்ன பண்ணாலாம், மத்தவங்களாம் பஞ்சம் பிழைக்கிறதுக்கு நாடு கடந்து போனாங்களாம். மத்தவங்களாம் ஆகாரத்துக்கு தவறான வழியை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்களாம். ஆனால் அந்த சாரிபாத் விதவை சகோதரி மாத்திரம்தான் உணவுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார். எலியாவும் போஜன பலி என்ற செய்தியில் 1960 பேசுறாரு, 38 பேரால. அந்த ஸ்திரீ முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்து கொண்டிருந்தால் தீர்க்கதரிசி மலையில் இருந்து இறங்கி அவனிடம் வருகிறான் என்பதை அவள் அறியாதிருந்தாள். யாரு அறியாராம்? தீர்க்கதரிசின்னு ஒருத்தர் நம்ம கிட்ட வர போறாருன்னு அந்த சாரிபாத் சகோதரிக்கு தெரியாது.
பாருங்க, தான் எங்கு போக வேண்டும் என்பதை குறித்து தரிசனம் அவனுக்கு தான் உண்டாயிருந்தது. யாருக்கு? எலியாவுக்கு மாத்திரம்தான். சாரிபாத் என்கிற விதவை சகோதரி வீட்டுக்கு போன எலியா கிட்ட தான் ஆண்டவர் சொன்னாரு. அந்த தரிசனம் அந்த சகோதரிக்கு அல்ல. பாருங்கள், அவனுக்கு தான் உண்டாயிருந்தது. தேவன் தமது ஜனங்களை குருட்டுத்தனமாக வழிநடத்துவதில்லை. அவர்கள் எங்கு போக வேண்டும் என்பதை தெளிவாக காண்பிக்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களை, எல்லா ஜனங்களையும் தேவன் அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் குருட்டாட்டத்தனம் தேவன் பண்ணவே மாட்டாராம். சொல்றாரு பாருங்களேன், தேவன் தமது ஜனங்களை குருட்டுத்தனமான வழி நடத்துவதில்லை. அவர் எங்கு போக வேண்டும் என்பதை தெளிவாக காண்பிக்கிறார். அவன் பட்டினத்தை நோக்கி பார்த்தபோது அது மிகவும் பயங்கரமான நிலையில் இருந்தது. ஜனங்கள் பட்டினியில் மரித்துக் கொண்டிருந்தனர், தண்ணீருக்காக கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தனர், பசியால் வாதிக்கப்பட்டிருந்தனர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே பாருங்கள், எல்லாத்தையும் பார்த்துட்டு போகும்போது அந்த எல்லாத்தையும் அநேக விதவைகள் சிறிய இருக்கிறாங்க. அவர் அந்த தீர்க்கதரிசி எலியா போகிற பாதை எல்லாமே எல்லாரும் குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க சாவுது சோறு தண்ணி இல்லாம. ஆனா அங்கெல்லாம் போல அவரு அந்த தீர்க்கதரிசி ஏன் எலியா ஏன் அந்த சாரிபாத் சகோதரி வீட்டை நோக்கி போயிடுகிறாரு? அநேக விதவைகள் சிறிய இருக்கலாம், அநேக கை குழந்தைகள்லாம். ஏன் ஒரு இரக்கமுள்ள நபரே இல்லையா எலியா? இல்ல, தேவனுக்காக அந்த சகோதரி ஜெபித்த ஜெபம் தேவ சமூகத்துக்கு வந்து எட்டியது. ஏன் இந்த அம்மா இந்த நாளுக்கு தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாம் மாத்திரம் விசுவாசிக்கிற ஒரு செய்தி இருக்கிறாங்க, ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த எழும்பூர் பட்டணத்துல அநேக விதவை ஸ்திரீகள் இருக்கிறாங்க. ஏன் இந்த தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாம் இவங்க கிட்ட போலாம இந்த விதவை ஸ்திரீ கிட்ட மட்டும் வந்தாரு? பாருங்கள், அதுதான் உத்தமமுள்ள இருதயத்துக்கு தேவன் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். மற்ற விதவை தாய் எல்லாம் எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும். ஆனால் முன்குறிக்கப்பட்ட இந்த தாயோ தன்னோட பிள்ளைகளுக்காக ரட்சிப்பு மாத்திரமே தேவை என்று அதிகமாக அவருடைய அந்த தாயோடைய பிரயாசம். பாருங்கள், அப்படி சொல்லிவிட்டு போறேன். அந்த சகோதரி கிட்ட போறாரு. போன உடனே இந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், எப்போதுமே தேவன் எந்த ஒரு காலத்திலையும் அவர் ஜனங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஜனங்க கூப்பிட்ட அந்த ஜபத்துக்கு தேவன் ஆண்டவரே அந்த ஜபம் சாரிபாத் சொல்லிப்பாங்க, ஏசப்பா இதுக்கு உதவி செய்யுங்க, எங்களை யெகோவா தேவனே என்னை காப்பாத்துங்க, உன்னால மாத்திரம் தான் எனக்கு ஆகாரம் கொடுக்க முடியும், உன்னால நீ வந்து எனக்கு உதவி செய், நீ வந்து எனக்கு உதவி செய்யு சொல்லிருப்பாங்க. சொல்லிருக்க மாட்டாங்களா? அந்த விதவை சாரிபாத் விதவை எப்படி ஜெபிச்சிருப்பா? ஏன்னா இப்போதைக்கு அவங்களுக்கு மாம்ச பிரகாரமான ஆகாரம் தேவை. அந்த தாய்க்கு என்ன தேவை? அது வந்து வானத்துல இருந்து கொட்ட முடியாதுன்னு தெரியும். ஆனால் யாரோ எத்தனை வந்தா கொடுக்கணும்ன்றது ஒரு எண்ணம் இருக்குது. கரெக்டுங்களா இல்லையா? இப்போ அந்த யாரோ ஒருத்தர் மனித உருவுல தான் கடவுள் வருவார்ன்ற நிச்சயம் நமக்கு இருக்குது. கடவுள் போல யாராவது வந்து கொடுக்கணும். கடவுளே நீயே வந்து எனக்கு கொடு, கடவுளே நீயே வந்து எனக்கு கொடு நம்ம ஜெபிச்சிருக்காங்க. இப்ப கடவுளே வராது. யார்கிட்ட? சாரிபாத் சகோதரி விதவை தாய் கிட்ட இப்ப கடவுளே வராது. பாருங்க, அந்த தாய் முன்குறிக்கப்பட்ட வித்தா இருந்ததுனால அதிகப்படியான கேள்வி அவரை பார்த்து கேட்கவே இல்லை. இந்த செய்தி, இந்த கடைசி கால செய்தி தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாம் அதிகமா யாருக்கிட்ட போய் சொல்றோமோ அவங்க அதிகமா ஏத்துக்கவே மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய காரியத்தை சொல்லும் போது உடனே அக்செப்ட் பண்ணுவா. அதுதான் முன்குறிக்கப்பட்ட வித்து. அந்த சாரிபாத் சகோதரி உடனே அக்செப்ட் பண்ணா. எனக்கு தண்ணீர் கொடுன்னு கொடுத்தா, எனக்கு ஆகாரம் கொடுன்னு சொல்லும் போது அவ புரிஞ்சுக்கிட்டா. எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது, நானே என் புள்ளியும் நான் சாவ போறோம், சாப்பிட்டு நாங்க சாவ போறோம்னு சொல்லும் போது எனக்கு அது முதல்ல அப்பத்தை சுட்டு எனக்கு கொடுக்கும் போது யோ ஏன் வெளியே போயா நம்மளதான் சொல்லியிருப்பான். ஏன் வெளியே போயா அறிவில்ல, அவன் சாப்பாடு நம்ம பஞ்சமாகுது, இதுவாகுது அதுவாகுதுன்னு இங்கே வந்துக்கிறேன். நாங்களே யானை என் புள்ளியும் சாப்பாடு கஷ்டப்பட்டுக்கிறோம், எது வெளியே போயா சொல்லல. எங்களுக்கு பாஸ்டர் இருக்காரு, எங்களுக்கு ரெவனன்ட் இருக்காரு, எங்க ஐயா இருக்கிறாரு, எங்க கொய்யா இருக்கிறாரு, எங்க பாஸ்டர் மாசமான எனக்கு 2000 ரூபாய் எனக்கு விதவை பென்ஷன் கொடுக்குறாரு, எங்க சர்ச்சில் இருந்து எனக்கு காணிக்க வருது, எனக்கு எதுக்குடா வில்லியம் மரி பிரணாம் ஏன் வெளியே போடா சொல்லல. சொன்னாங்களா? சொல்லல. அக்செப்ட் பண்றாங்க. தேவனுடைய பாகம் எப்படி தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்ளுது.
ஏன்னா அவங்க ஜெபித்த ஜெபம் எனக்கு தேவன் வரணும். சாரிபா சகோதரி ஜெபித்த ஜெபம் எனக்கு தேவன் தான் வரணும். ஆனால் தேவன் என்ன பண்ணாரு, நான் என்னைக்குமா வந்திருக்கிறேன், என்னை நீ பார்த்தா செத்து போயிடுவ, என் சத்தத்தை கேட்டா நீ செத்து போயிடுவ, நான் எந்த காலத்திலும் உங்ககிட்ட வர முடியாது, வேணா நான் வரேன், ஆனா நானா வர மாட்டேன், ஒரு தீர்க்கதரிசியா நான் வருவேன். புரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்ப வந்து அந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். முதல் அப்பத்தை கொடுத்தாங்க. தெரிய சொல்லிக்கிறார், அவள் முதலாவது விறகு அவள் பொறுக்க போகும்போது 2 சுள்ளிகளை எடுத்து அதை விறகு வைக்கும் போது கிராஸா வைக்கிறாளாம். அந்த இடத்தில் வந்தது அது கிறிஸ்து அப்படின்றது. அது எலியா அல்ல, அங்க வந்தது அந்த கிறிஸ்து. அங்கே வந்தது அது எலியா அல்ல, அது வார்த்தையின் வடிவில் இருக்கிற தேவன். இதனால் தீர்க்கதரிசிகள் யாவரும் என்னவா இருக்கிறாங்க? தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைனாலே அது யாருதான்? தீர்க்கதரிசிகள் தான். நீ எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைன்னு போறியோ அங்கெல்லாம் என்ன போட்டு படிக்கணும்? தீர்க்கதரிசின்னு போட்டு படிக்கணும். ஏன்னா தீர்க்கதரிசி சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறார்கள். அம்மா புரியுதுங்களா? இதனால இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவீங்க, இப்ப அவர் தீர்க்கதரிசி குறித்து பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த கதை சொன்னல, இப்போ நம்ம கல்யாணம் பண்ற ஸ்டேஜ், அதனால கொஞ்சம் செய்தி கொஞ்சம் மாறுது. சரிங்களா? இப்போ அந்த தீர்க்கதரிசிக்கு அவள் பாருங்கள், வார்த்தை வரும்போது அதை அதிகமான கிராஸ் கேள்வி கேட்காது. வார்த்தை வரும்போது கிராஸ் கேள்வி அதிகமா கேட்காது, நோண்டி கேட்காது, திட்டுத்தனமான கேள்வி கேட்காது. வார்த்தைக்கு முன்னாடி எல்லாமே சரண்டர் தான் ஆவாங்க. அந்த தீர்க்கதரிசி எலியாவுக்கு முன்னாடி அந்த அம்மா சரண்டர் ஆனாங்க. முதலாவது தீர்க்கதரிசி தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அந்த அம்மா முதலாவது தீர்க்கதரிசி நீ ஏற்றுக்கொள்ளணும். தீர்க்கதரிசி ஏத்துக்கினா தான் அவர் சொல்ற வார்த்தை நீ ஏத்துக்க முடியும். அதன் பிறகு என்ன நடக்குது சம்பவம் எல்லாம் தெரியும். சௌகரி கொடுக்கறாங்க. திரு சரிமா சொல்றாரு, அவள் முதல் அடையை கொடுத்தது எலியாவுக்கு அல்ல, அது தேவனுக்கு என்று. அந்த விதவை தாய் என்ன பண்ணாங்களாம்? இதுதான் ஒரு நல்ல கிறிஸ்துவ பண்பு, இதுதான் ஒரு நல்ல கிறிஸ்துவ குணம். உண்மையிலே இல்லையா? அவள் அந்த அடையை சுட்டு முதல் அப்பத்தை எடுத்துக்கொண்டு வந்து அது எலியாவுக்கு கொடுக்கும் போது அவன் அதை நான் சும்மா தான் சொன்னேன், நீ சாப்பிடுமான்னு சொல்லல, அதை வாங்கி சாப்பிடுறாரு. ஏனால் அது சாப்பிட்டது எலியா இல்ல, எலியாக்குள்ள இருந்த தேவன். அவன் முதல் அப்பத்தை எடுத்து கொடுத்தது எலியாவுக்கு அல்ல, முதல் காரியத்தை யாருக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்? தேவனுக்கு. அதான் வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். எலியா அந்த விதவை தாய் சரியானபடி தேவனுடைய மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை அவள் கொடுத்தா. அவள் சரியானபடி தேவனை அறிந்து கொண்டா. தேவன் எந்த காலத்திலே வர மாட்டாரு, இந்த மனுஷன் நான் ஜெபித்த ஜெபத்துக்கு தேவன் தான் வந்திருக்கிறார்னு கண்டுபிடிச்சா. நான் ஜெபித்த ஜெபத்துக்கு தேவன் தான் வந்திருக்கார். யாருமே வந்து எப்படி என் வீட்டுல ஒரு படி மாவு எப்படி இவருக்கு தெரியும்? எல்லார் வீட்லயும் பஞ்சம், 3 வருஷமா பஞ்சம். என் வீட்டுல மட்டும் கொஞ்சம் அப்பா எண்ணெயும் அப்பமும் மாவு இருக்கு, இந்த சகோதரருக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பா இவர் தேவனாதான் இருக்க முடியும். கண்டிப்பா இவர் தேவனாதான் இருக்க முடியும்னு அவ விசுவாசிச்சு அதை கொடுக்கும் போது தீர்க்கதரிசி சொல்கிறார், அதன் பிறகு அவளுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் அவள் வறுமை ஒரு நாள் கூட பட்டினியா இல்லை. அப்படியே நம்ம புதிய ஏற்பாடுக்கு வரும்போது பாருங்க, இயேசு கிறிஸ்து அதே போலதான் எல்லா காலத்திலும் ஜனங்கள் வேதனைப்படும் போது, தொல்லைகளுக்குள்ளாக ஆகும் போது எப்போதுமே தேவனோட அங்கலாய்ப்பு, என் பிள்ளைகளை போய் பாதுகாக்கணும், என் பிள்ளைகளை போயிட்டு அரவணைக்கணும், என் பிள்ளைங்களோட கூக்குரலை நான் போய் கேட்டு அதுக்குண்டான தீர்வை நான் கொடுக்கணும்னு தேவன் பிரயாசப்படும் போது அவரோட உறுதிமொழி எப்போதுமே அது வார்த்தைக்கு மீறி அவர் ஒருபோதும் செய்யவே மாட்டார். யாரு? தேவன் ஒருபோதும் வார்த்தையை மீறி. ஏனால் வார்த்தை சொல்லுகிறது, ஆமோஸ் 3:7 சொல்லுது,
தீர்க்கதரிசியாக தம் ஊழியக்காரர் எடுத்து வாசி. டக்குனு எடுங்க. ஆமாஸ் 3:7. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசி ஆகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். இதுதாங்க தேவனுடைய ஃபண்டமெண்டலே, இந்த வசனம் தாங்க. அவர் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின இன்னைக்கு வரைக்கும், ஏன் உலகம் அழிவதற்கு முன்னாடி வரைக்குமே எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது தீர்க்கதரிசிகளை வைத்துதான் செய்வார் அவர். ஆமென். என்ன சொல்றது வேத வசனம்? கர்த்தராகிய எந்த ஒரு காரியத்தை கர்த்தராகிய ஆண்டவர் தாமே தீர்க்கதரிசி ஆகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். அவர் வச்சிருக்கிற ரகசியத்தை எல்லாத்தையும் அவர் வெளிப்படுத்தணும்னு நினைச்சா கூட அவரால் வெளிப்படுத்த முடியாது. ஆமென். புரியுதா இல்லீங்களா? இந்த 7 முத்திரைகள் கூட, நான் கடைசியா சொல்றேன், இந்த 7 முத்திரைகள் கூட தேவன் வெளிப்படுத்தணும்னு நம்ம நினைக்கிறோம். தேவன் தான் உழைக்கணும், தேவன் தான் கொடுக்கணும், தேவன் தான் நம்மளுக்கு கையில கொடுக்கணும் நம்ம நினைக்கிறோம். இது அப்படியே வச்சுக்கணும். தீர்க்கதரிசியாக தம்முடைய ஊழியக்காரருக்கு தம் ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். அப்போ ஒவ்வொரு காலத்திலும் ஜனங்களுக்கு தேவையான பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போதெல்லாம் எப்போதுமே தேவன் இறங்கி செய்யணும்னு ஆசைப்படும் போது அவருடைய வார்த்தை அது முன்பாக தடுக்குது. இறங்கி போகணும்னு ஆசை ஐயோ நான் போயிட்டு கலைவாணி கிட்ட டைரக்டா பேசினா கலைவாணி செத்துருமே, நான் போய் மனவா கிட்ட போய் டைரக்டா பேசினா மனவா செத்துருவானே. ஏன் செத்துருவான்? ஏன்னா தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை, கடவுளை நம்ம பார்த்தா செத்துருவாங்களே, என் பிள்ளைகளை கூட நான் பழகணும், கொஞ்சணும், உலாவணும், அவன் கஷ்டத்தை தீர்க்கணும்னா நான் தேவனா இருந்து அந்த 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 தன்மையில இருந்து என் பிள்ளைகிட்ட என்னால போக முடியலையே. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து காலத்துல அவர் மனிதனாக கன்னி வயிற்றிலே பிறந்து பாருங்கள், அவரே இயேசு கிறிஸ்துவின் மனித உருவை எடுத்துக்கொண்டு யாரெல்லாம் தம்முடைய திட்டத்துல இருந்தாங்களோ அந்த நபர்கள்லாம் போய் இயேசு சந்திக்கிறார். யாரெல்லாம் அவருடைய திட்டத்துல யாருக்கு அவர் சொல்ற என்னைக்கு எப்படி எலியாவு காலத்துல ஒரு விதவை ஸ்திரீ தேவனுடைய திட்டத்துல இருந்தாலோ அதே போலதான் இயேசு கிறிஸ்து காலத்துல யாரெல்லாம் அவர் சுகப்படுத்தணும்னு நினைச்சிருந்தாரோ அவங்கள மட்டும் தான் அவர் போய் சந்தித்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து எல்லாரையும் சந்திக்கல, எல்லாரையும் சுகப்படுத்தல, எல்லாரையும் அவரு ரட்சிக்கல, எல்லாரையும் அவர் காப்பாத்தல. அவர் திட்டத்துல அவர் சிந்தையில யார் யாரெல்லாம் வச்சிருந்தாரோ அவங்க கிட்ட தான் போறாரு. ஆமென். அவர் திட்டத்துல எவ்வளோட மகள் இருந்தா அதனால எவ்வளோட மகள் கிட்ட மட்டும் போனாரு. ஆமென். அவர் திட்டத்துல பேதுரு மட்டும் இருந்தான், அதனால அநேக மீன் பிடிக்கிற வந்தாலும் அவர் திட்டத்துல பேதுரு கிட்ட தீர்க்கதரிசியா போறாரு. ஆமென். தேவன் தம் ஜனங்களுடைய அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர் போறாரு. அவர் தேவத்துவமா இருக்கிறதுனால ஒரு பாவி கிட்ட அவரால் போக முடியல. தேவனா இருக்கிறதுனால நீங்க பழைய ஏற்பாடு வசனம் பாத்தீங்கன்னா சீனாய் மலை மேல கர்த்தருடைய மோசே அந்த நியாயப்பிரமாணத்தை வாங்கும் போது சொல்றாரு 2 கிலோமீட்டருக்கு எவனும் வரக்கூடாது. 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு எவனும் வரக்கூடாது. கல்யாணம் ஆனவளா 2-3 நாளுக்கு முன்னாடி உஷாரா இருக்கணும். இச்சையான காரியங்களை செய்யக்கூடாது. தேவ சமூகத்துக்கு வரணும்னா பயபக்தியா வரணும். அந்த உடன்படிக்கை உள்ள போறதுக்கு அந்த ஆசாரியர் தன்னை எப்படி சுத்திகரிப்பான் தெரியுமா? கோயிலுக்குள்ள எல்லாரும் போயிட முடியாது. தேவன் அவர் எரிச்சல் உள்ள தேவன். அவர்கிட்ட நீ எந்த தப்பு வேணாலும் பண்ணிட்டு போய் நிக்கணும்னு நினைக்க கூடாது. புஷ்பமாயிடுவோம். கேளுங்க, தயவுசெய்து கேளுங்க. பழைய ஏற்பாடு காலத்துல தேவன் கிட்ட நீ நினைச்சாலும் போயிட முடியாது. ஆசாரியம் கூட உன்னுடைய பலிய அவர் ஏத்துக்கலனா உதவாங்கிறது யார்? நீ ஆசாரியனா? ஆசாரியன் தான் உதவாங்குவான். அதனாலே ஆசாரியன் வாப்பா உன் பாவத்தெல்லாம் சொல்லி நான் ஓடிப்போ அப்படி இல்ல,
தெளிவா அவனுடைய பலிகளை தெளிவா அந்த ஆடை கொண்டு வரும்போது அந்த ஆடு எந்த குறையும் இல்லாதபடிக்கு தெளிவா பார்த்துட்டு பொருத்தனை பண்ணி அறிக்கை செஞ்சு அது மேல கையை வச்சு எல்லா அறிக்கையும் பாவ அறிக்கைலாம் வாங்கிட்டு அனுப்பிச்சு விட்ட பிறகு அந்த பலி எடுத்துன்னு போவான். அவ்வளவு பயபக்தி உள்ள தேவன் பாவம் உள்ள மனிதர்களிடத்தில் வரும்போது எதை தடுக்குது? பாவம் தடுக்குது. ஏன்னா அவருடைய சுபாவம் பாவத்தோட மனுஷனை சந்திக்க மாட்டார். பழைய ஏற்பாடு தேவன் பாவம் இருக்கிற நபர்கிட்ட சந்திக்க மாட்டார். அதனாலதான் மோசேயை சந்திக்கும் போது உன் கையை உள்ள போடு. குஷ்டரோகம் எதை குறிக்குது? பாவத்தை குறிக்குது. அப்ப திரும்ப கைய வெளியேடு. குஷ்டரோகம் திரும்ப கைய உள்ள போடு, திரும்ப வெளியேடு. கை என்னவாயிடுச்சு? நல்லா ஆயிடுச்சு. அது காரணம் என்னன்னா மோசே கிட்ட இருந்த பாவத்தை தேவன் எடுத்துட்டார். அதுக்குண்டான அறிகுறி. அதனால்தான் மோசே தேவனை முகமுகமா பார்த்தான். இல்லையா? அப்படிப்பட்ட பாவம் இல்லாத தேவனை பாவத்தோடு இருக்கிற மனிதனை தேவன் சந்திக்கவே மாட்டார். தாம் சந்திக்கணும்னு நினைக்க வரும்போது, பேசணும்னு நினைக்க வரும்போது நடுவுல அந்த பாவம், மோசே யாராவது பேர் சொல்லி கூப்பிட்டா கூட செத்துருவாங்க. அப்படிப்பட்ட தேவன் தனக்கென்று பூமியிலே தம்முடைய ஜனங்களை சந்திப்பதற்காக ஒரு தீர்க்கதரிசி என்கிற ஒரு உருவத்தை, ஒரு மனிதன் என்கிற ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டு மனிதர்களிடத்தில் உறவாடும்படியாக எதுக்கு வராரு? இந்த தேவன் தான் மனித உருவுல ஒரு மனிதனா வந்து அடையாளத்தையும் அற்புதத்தையும் செய்தார். பாவங்களை மன்னிக்கிறார். குஷ்டரோகி சுகப்படுத்துறார். பெரும்பாடுள்ள ஸ்திரியை சுகப்படுத்துறார். மரிச்சவர்களை உயிரோட எழுப்புறாரு. இதெல்லாம் செய்யறது யார் தான்? தேவன் தான். ஆனால் என்னவா வந்துகிறார்னா ஒரு இயேசுன்ற ஒரு மனிதனா வந்துகிறார். அதனால தான் எல்லாரையும் போய் அவளை தொட முடியுது. பழைய ஏற்பாடுல தொண்ண நினைச்சா செத்துருவான். பழைய ஏற்பாடுல பேசணும் நினைச்சா செத்துருவான். ஆனா இயேசுவா வந்த பிறகு தொடுறாரு, யாரும் சாவல. போய் தொடுறாரு, இவ்வளவு தொடுறாங்க, யாரும் சாவல. ஆச்சரியமா இருக்குது. தேவன் அப்படியே ஒரு இயேசுன்ற ஒரு மனித உருவில் வந்து நிற்கிறார். இப்ப மனித உருவில வந்து நின்னுட்டு அவர் செய்யற அடையாளத்தையும் அற்புதத்தையும் ஜனங்க பார்க்கிறாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தண்ணி குடிச்சு. இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தின் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். எங்க அடையாளம் அற்புதம் செஞ்ச உடனே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன? இயேசுவை குறிச்சு மெய்யாகவே நீ தேவன் இல்ல, மெய்யாகவே நீ கர்த்தர் இல்ல, மெய்யாகவே நீ கிறிஸ்து, நீ மேசியா இல்ல, மெய்யாகவே நீ யார்? உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். பாத்தீங்களா? எலியா விதவை கிட்ட போன சகோதரர் யாரு? தீர்க்கதரிசி எலியா. இந்த ஜனங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வந்த இயேசு யாரு? தீர்க்கதரிசி. தேவனா? தீர்க்கதரிசி. என்னவா வருது? ஜனங்களை காப்பாத்து. அப்போ ஜனங்களை காப்பாத்தும் போது அந்த காப்பாத்துற நபர் என்ன ஸ்தானத்துக்கு போறாரு? தீர்க்கதரிசி ஸ்தானத்துக்கு. மறுபடியும் படிங்க அந்த வசனம். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும் தேவன் ஒருபோதும் தேவனாகவே பூமிக்கு வரமாட்டார். தேவன் ஒருபோதும் தேவனாகவே பூமிக்கு வரமாட்டார். ஜனங்களுக்கு நன்மை செய்வதென்றால் அது தீர்க்கதரிசியா தான் இருக்குன்னு மக்கு பசங்களாகிய புறஜாதியாகிய விக்கிரகத்தை வணங்குற நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெளிவா தெரியும் தேவனே எப்போதுமே ஒரு தீர்க்கதரிசியா தான் வருவாரு. தேவன் எப்போதுமே ஒரு தீர்க்கதரிசியா வருவார்னு இஸ்ரவேலுக்கு தெரியும், முஸ்லிமுக்கு தெரியும். ஆனா பெந்தகோஸ்து சபைக்கு போற இந்த முண்டங்களுக்கு தெரியாது. எப்படி? உண்மை இல்லையா? யூதனுக்கு தெரியும் தேவன் தீர்க்கதரிசியா தான் பிறப்பாரு, தீர்க்கதரிசியா தான் பூமிக்கு வருவாரு, தீர்க்கதரிசியா தான் அடையாள அற்புதம் செய்வாரு, தீர்க்கதரிசியா தான் மனவாட்டியை கொண்டு போவாரு, தீர்க்கதரிசியா தான் செய்வாரு. அந்த புறஜா யூதனுக்கு தெரியும்.
ஆனா கருமாரி அம்மாவுமா ஐயப்பனையும் சிவனையும் விநாயகரையும் வணங்கின நமக்கு ஒண்ணுமே தெரியாது. தேவன் கடவுளாதான் வருவார்னு பார்த்து உட்காந்துக்கிறோம். தேவனாதான் வருவார்னு காத்துனுக்கிறோம். கர்த்தராதான் வருவார்னு காத்துனுக்கிறோம். முஸ்லிம்க்கு தெரியாது அல்லாஹ் ஒரு இன்ஷா அல்லாஹ் அவர் நபி நாயகத்துக்கு வந்தா இன்ஷா அல்லாஹ் பார்த்தேன் ஒரு முஸ்லிம் சகோதரர் சொல்றாரு, ஒரு யூதன் சொல்றான். ஆனா ஒரு பெந்தகோஸ்தேல இருந்து ஒரு இந்துல இருந்து வந்த நமக்கு அந்த அறிவே இல்லை கொஞ்சம் கூட. இன்னும் கடவுள் வரணும், கடவுள் வந்து காப்பாற்றணும், கடவுள் வந்து என்ன மேல கொண்டு போகணும், கடவுள் தான் வரணும், கர்த்தர் தான் இறங்கி வரணும், ஏசப்பா தான் வந்து என்ன கூட்டுன்னு போகணும். அல்லேலூயா. மேசியாவுக்காக காத்திருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியா வந்தாரு. ஆனா யாரா வந்தாரு? தீர்க்கதரிசியா வந்தாரு. மேசியாவா வந்தாரா தீர்க்கதரிசியா வந்தாரா? ஆனா வெளிப்படையா தெரிஞ்சது மேசியாவா வெளிப்படையா தெரிஞ்சாரா தீர்க்கதரிசியா வெளிப்படையா தெரிஞ்சாரா? தீர்க்கதரிசியா வெளிப்படையா. ஆனா வந்தது யாரு? மேசியா. ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் யாரை எதிர்பார்த்து நிக்கிறோம்? மேசியா. இரண்டாம் வருகையில யாரை எதிர்பார்த்து நிக்கிறோம்? சொல்லுங்களேன் ப்ளீஸ் சொல்லுங்க. யாரை எதிர்பார்த்து நிக்கிறோம்? ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கும் மேசியாவை எதிர்பார்க்கறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியும் அவர் ஒரு மனிதனா தான் வருவார். ஆமென். ஹalleluya. யூதனுக்கு தெரியும் அவர் ஒரு மனிதனா தான் வர போறாருன்னு தெளிவா தெரியும். ஆமென். ஆனா இன்னைக்கு இந்துவா இருக்கிற நாம, இந்து ஜனங்களா இருக்கிற நமக்கு தெரியல. பெந்தகோஸ்தே சபையில இருந்து கிறிஸ்துவ சபையில இருந்து வந்த நமக்கு தெரியல தேவனாவே வருவார். ஆரவாரத்தோடு பிரதான தூதர் சத்தம் டமா 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 சொல்லிட்டு தேவனே வானத்துல இருந்து இறங்கி வருவாரு. அப்படி புஷ்னு வந்து குதிப்பாரு. முட்டாள்தனமாக விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படுகிற நிச்சயமா நம்பப்படுகிறவைகளில் காணப்படாத ஒன்று ஆனா நிச்சயமா இருக்குது. நம்மளுடைய விசுவாசம் எதன் பேர்ல சார்ந்து இருக்குன்னு பாருங்க. இப்போ அதே போலத்தான் ஒரு விதவை தாயார், நாயின் ஒரு விதவை தாயார் தீர்க்கதரிசி சொல்கிறார், அந்த சகோதரி 2 நாளுக்கு முன்னாடி தான் அவனுடைய பையன் இறந்து போனான். அந்த வாலிப பையன் இறந்து போனான். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை முடிச்சுட்டு வராரு. கை கால்லாம் ஒரே வலி அவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு. ஏன்னா அவர் மாம்சனா ஒரு மனிதனா இருக்கிறதுனால அவர் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறாரோ, யாருக்கெல்லாம் அவர் விடுதலை கொடுக்கிறாரோ அந்த வழியெல்லாம் அவர் ஏத்துக்கிறார். இதான் நம்ம ஏசாயா 73:5 என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா 53:5 என்ன வாசிக்கிறோம்? அதுக்கு மேல மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். பாடுகளை எப்போ ஏற்றுக்கொண்டார்னா இயேசு கிறிஸ்து மனிதனா வந்ததுனால, அவர் பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் பாடை ஏற்றுக்கொண்டதுனால பலவீனமாய் ஒரு கல்லு மேல போய் உட்கார்ந்தார் திரும்பி சொல்றாரு. ஆமென். அப்போ ஏன் இயேசு கிறிஸ்து போய் பலவீனம் ஆனார்னா ஏசாயா 53 அதிகாரம் அங்க நிறைவேறுது. ஆமென். சாரி அந்த நாயின் அந்த விதவை தாயாருடைய துக்கங்களை சுமந்தார்னா அந்த தாய் ஐயோ 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 என் பையன் ஒரே பையன் போயிட்டானே, ஒரே பையன் போயிட்டானே, ஒரே பையன் போயிட்டானே அச்சுன்னு அழுகுறாங்களாம். ரொம்ப டயர்டா வராரு தீர்க்கதரிசி. சாட்சிகள் இந்த செய்தியில பேசுறாரு, போய் பாருங்க, செய்தி படிங்க. ஐயன் பேர் நாம் இயேசுவை காண விரும்புகிறோம். இந்த செய்தியில இயேசு வந்து அதன் பின்பு இயேசு வந்து அழைத்தார். இந்த செய்தியில ரொம்ப சோர்ந்து போய் இயேசு கிறிஸ்து வராராம். எப்படி வராராம்? ரொம்ப சோர்ந்து போய் நடந்து வராராம். இந்த சத்தம் அவர் கேக்குதான். எந்த சத்தம்? எந்த சத்தம்? அந்த தாய் அதான் அருமையா சொல்றாங்க. ஏங்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறீங்க? அந்த தாய் மாறல அச்சுன்னு அழுகுறாங்களாம். என் புள்ள இந்த ஒரே புள்ள செத்துட்டானே, ஒரே புள்ள செத்துட்டானே, என் புருஷனும் செத்துட்டான், என் புள்ளையும் செத்துட்டான், மாறல அச்சுன்னு அழுகுறாங்க. ஆமென். அந்த கோட் சொல்ல பச்சாதான் உங்களுக்கு புரியும். இப்போது நாம் ஒரு நிமிடம் அதிசயமான கிரியைகளை குறித்து பேச போகிறோம். ஐயர் நாள் இயேசுவை காண விரும்புகிறோம் 61 பேசுறாரு. ஒரு நாள் நாயின் ஊரில் இருந்து ஒரு சவ ஊர்வலம் வந்து கொண்டிருந்தது. ஒரு விதவை அவளோடு இருந்த ஒரே மகன் மரித்து போய் ஒரு பாடையிலே வைக்கப்பட்டு விரைத்து போய் பிணமானது அழுகாதபடிக்கு தைலமிடப்பட்டு அடக்கம் பண்ணப்பட பிரேத குடிக்கு கொண்டு செல்லப்பட்டான். அப்போது அவரோ நாசரத்திலிருந்து வந்த அந்த வழியாய் பயணித்துக் கொண்டிருந்தார். அவருடைய பாதமோ கடுமையான வலியோடும் புழுதியாயும் களைப்புற்றும் விடாய்த்து போயிருந்து அவர் அந்த கூக்குரலை
அவர் அந்த கூக்குரலை கேட்டு, ஆமென். தாயோடைய கூக்குரலை கேட்டு பாருங்கள், உண்மையான அந்த தாயோடைய கதறல் அவர் இயேசுக்கு கேட்டதுனால பிறர் சொல்கிறாரு, அவள் விதவையா இருந்ததுனால அவருடைய எண்ணம் என்னன்னா, அதன் பிறகு எனக்கு யார் இருக்கிறா? அந்த விதவையோட எண்ணம் என்ன? அதுக்கப்புறம் என்ன? எனக்கு என் புருஷனை செத்துட்டான், என் பையனை செத்துட்டான், இப்ப எனக்கு யார் இருக்கிறா? தேவன் அந்த அம்மாவுடைய அந்த அழுகையின் சத்தத்தை கேட்டு என்ன பண்ணாராம், கிட்ட வந்துட்டாராம். இந்த சந்தில இயேசு கிறிஸ்து வராரு. இந்த சந்தில இருந்து அந்த பாடை வந்து நிக்குது. இந்த அம்மா வழிநடிக்க அழுதுனே வராங்க, புதைக்கிறதுக்கு எடுத்துன்னு போறாங்க. இந்த சத்தத்தை இயேசு கேட்டு அந்த விதவை தாயோடைய கதறலை கேட்டு என்ன பண்றாராம், வந்து பாடையை தொட்டு நிறுத்துங்க. ஏன்னா தீர சொல்றாரு, சொல்லும் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஜீவனும் மரணமும் ஒரே வழியா போவாதான். ஆமென். தீர சொல்றாரு, மரணமும் ஜீவனும் ஒரே வழியா போவாது. உன்னை இயேசு அந்த பக்கம் வராமலே இருந்திருக்கணும். இயேசு அந்த பக்கம் வராமலே வேற ஏதாவது ரூட்டுக்கு போயிருக்கலாம். இயேசுக்கு முன்னாடி எந்த மரணமும் வரக்கூடாது. இயேசுக்கு முன்னாடி எந்த மரணம் அதான் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் அப்படி சொல்றதுக்கு முன்னாடி அது சாவு போது, நிறைய பேர் சாவு போது நிற்பாங்க, சிக்னல் கட் பண்ணிடுவாங்க, ரோட்ல சிக்னல் கட் பண்றவங்க. நீ என்னதான் முதலமைச்சரானா கூட பிரதமரானா கூட நிக்கணும். சாவுல என்னப்பா சாவு போதுங்க, முதலமைச்சர் கூட நிற்பாரு. உண்மையா இல்லையா? சாவு அனுப்புங்க. இயேசு கிறிஸ்து நிக்கிறாரு, சாவு ஒருவரோட போது, ஜீவனானது நிற்கும் போது அவரை தாண்டி மரணம் போக முடியுமா? ஜீவனை தாண்டி மரணம் போக நில்லு. நான் இருக்கும்போது எப்படி ஒருத்தர் சத்து போக முடியும்? போய் பாடையை தொட்டு இறங்கு. என்ன சொன்னாரா இயேசு கிறிஸ்து? பாடையை நம்ம நினைக்கிறோம் பாடையை தொட்டான் எழுந்தான்னு, கிடையாதா? பாடையை தொட்டனால எழுந்து இல்லையா, பாடையை தொட்டு நிறுத்தினாராம். ஃபர்ஸ்ட் பாடைய தொட்டு நிறுத்தி இறங்குடா அப்படின்னாராம். இறங்குனானா, இறங்கிட்டானா. என்ன சொன்னாரா தேவன் இயேசு கிறிஸ்து? பாடைய தொட்டு நிறுத்து 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 நிறுத்து, இறங்குனி, அவ்வளவுதான், சிம்பிள். இறங்குனி. ஏன் எப்படி உயிரோட வந்தான்? லாசரு வெளியே வான்னு சொன்னோம், எப்படி வெளியே வந்தான்? அதே வார்த்தை, ஏய் வெளியே வா, இறங்கடா, பாடைய தொட்டு இறங்கடானாரா அவரு. இறங்கி உயிரோட வந்து நிக்கிறான். எத்தனை போவோம் புள்ளிய அது அவன் இறங்கி அந்த பையன் உயிரோட வந்த உடனே அந்த அம்மாவும் அதுல ஜனங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. லூக்கா 17ஆம் அதிகாரம் 7:13 வாசிப்பா. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி. யார் மேல மனதுருகிறாரு? அந்த விதவை தாய் மேல மனதுருகிறாரு. ஆனா இங்க வசனம் என்ன இருக்குது? கர்த்தர் மனதுருகியா. ஆமென். ஹalleluya. கர்த்தர் அவளை பார்த்து, அந்த அந்த மனிதன் நின்று கொண்டிருக்கிறது யாரு? கர்த்தர். கர்த்தர் மனதுருகிறாராம். ஹalleluya. அவர் மாம்சத்துல வந்த தேவனா இருந்தாலும், மாம்சத்துல வந்த கர்த்தரா இருந்தாலும், அந்த மாம்சத்தை விட அவர் மாம்சமா இருந்தாலும் அவருக்குள்ள இருக்கிற கர்த்தத்துவம் அது மன உருகுது. மனசே அது உருகுது. வாசிப்பா. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். பாடையை தொட்டார்னா அழாதேன்னு சொல்லி ஆறுதல் படுத்திட்டு, ஏய் நிறுத்துங்க, எங்க கொண்டு போறீங்க இந்த பாடிய? சாவ எங்க கொண்டு போறீங்க? நிறுத்துங்கன்னு போய் தடுக்கிறார். தடுத்து நிறுத்திட்டு அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்போது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொன்னாரு? வாலிபனே எழுந்திரு. ஒரு விதவை தாயோட ஜெபம் அப்படிப்பட்டதா? ஹalleluya. ஒரு விதவை தாய்க்கு அவ்வளவு பவர் இருக்குதா? எப்படிங்க அது? ஒரு உண்மையான விதவை தாய் இயேசுவை காட்சியில் கொண்டு வரார்.
ஹalleluya உயிர்த்தெழுதலை காட்சியில் கொண்டு வரார். ஆமென் உயிர்த்தெழுதல் உள்ள நபரை காட்சியில் கொண்டு வரார். ஆமென் ஆமென் யாரு? ஒரு உண்மையான விதவை தாய். விதவித்தார் Praise the Lord. ஹalleluya. பாருங்கள், ஏனென்றால் அந்த மகன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அந்த வாஞ்சை தாயாருக்கு இருந்ததா. அந்த நாயின் அந்த விதவை என்னவா இருந்தது? ரட்சிக்கப்பட வேண்டும். தன் மகன் ரட்சிக்கப்படாம சாவறானே. ஆமென் 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 ஹalleluya. என் பையன் பசியனை காப்பாத்துறாது. இரண்டாவது, முதலாவது என்ன? ரட்சிப்பா. ரட்சிக்கப்படாம என் பையன் செத்துட்டான். ஹalleluya. Praise the Lord. அந்த எண்ணம் எழுந்து சொல்லும்போது 13 வாசிப்பார். 15. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லோரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார். மகா தேவன் தோன்றி இருக்கிறான்னு சொல்லல. ஹalleluya. மகா கர்த்தர் தோன்றி இருக்கிறான்னு சொல்லல. என்ன சொன்னாங்க? மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்று தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். பாருங்க, மகா தீர்க்கதரிசி தோன்றிருக்கிறார். தேவன் தீர்க்கதரிசி தோன்றிருக்கிறார். தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். அப்போ தோன்றுதல் என்றால் ஒரு தீர்க்கதரிசியை குறிக்கிற காரியமாக இருக்கிறது. தோன்றுதல் என்றால் என்ன சொல்றாங்க? மகா தீர்க்கதரிசி தோன்றிருக்கிறார் என்று இல்ல தோன்றிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். இப்போ அந்த மரித்தோர உயிரோட எழுப்புனது அது தீர்க்கதரிசி தோற்றத்தில் இருக்கிற தேவன். ஹalleluya. புரியுதா இல்லையா? ஒரு மனிதனை உயிரோடு எழுப்புற விஷயம் அது தேவனதான் இருக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டா. ஆமென் ஆமென். அது மேசியாவதான் இருக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டா. ஆமென் ஆமென். அந்த ஜனங்களுக்கு தெரியுது ஒரு மனிதனை உயிரோடு எழுப்பக்கூடிய காரியம் ஒரு சாதாரண மனிதனால முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. அது யாராலதான் முடியும்? அது தேவனாலதான் முடியும். அந்த தேவன் என்னவா தோன்றி இருக்கிறார்னா ஒரு தீர்க்கதரிசியா தோன்றி இருக்கிறார். அதுவும் சாதாரண தீர்க்கதரிசி இல்ல, மகா தீர்க்கதரிசி. ஆமென் ஹalleluya. praise the Lord. ஆமென் ஹalleluya. தீர்க்கதரிசி யோவான் சான குறித்து பேசும்போது சொல்றாரு, யோவான் சான சிறுவத்தில் பிறந்தவனை காட்டி எல்லாரையும் காட்டிலும் யோவான் சானங்கனே பெரியவன்னாரு. தீர்க்கதரிசி ஏன் இப்படி சொல்றாரு? பைபிள்ல தீர்க்கதரிசி பேசும்போது சொல்றாரு, எல்லா தீர்க்கதரிசிகளும் வார்த்தை என்கிற சத்தத்தை கேட்டுதான் அவங்க பேசினாங்களாம். வேதத்துல எல்லா தீர்க்கதரிசிகளும் வார்த்தையின் ஒரு பாகத்தை பேசிக்கொண்டே வந்தார்கள். ஆனால் யோவான் சானம் மட்டும்தான் வார்த்தையின் முழுமையை பார்த்தான். வார்த்தையின் முழுமையை பார்த்தான். வார்த்தையின் முழுமையை அறிமுகப்படுத்துகிற ஒரு யோவான் சானம் தீர்க்கதரிசியாக தான் ஸ்ரீகளுக்கு பிறந்த யோகாசனம் பெரியவன் இல்லையா? ஆமென் 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அடுத்த வசனம் அதிலே லைன் பாஸ் முடிச்சலாம். 10 நிமிஷம். லூக்கா 7. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து அடுத்து எல்லோரும் பயமடைந்து அது நடுவுல போய் மகா தீர்க்கதரிசி நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார். தேவன் சந்தித்தா அது தீர்க்கதரிசியா இருக்கணும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமென் ஆமென். தேவன் வந்து சந்திக்கிறார்னா அது தீர்க்கதரிசி என்ற ஸ்தானத்துல தான் இருப்பார். அடுத்தது சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். ஓ தேவனே, நீ தீர்க்கதரிசியா வந்துட்டியா? நீ வந்ததுனால தான் உயிர்த்தெழுதல் நடந்துச்சு. ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பாருங்க, அடுத்தது இப்ப புதிய ஏற்பாடை பார்த்துட்டோம். இப்போது பழைய ஏற்பாடு காலத்திலும் தேவன் விதவை சாரிபாத் சகோதரி வீட்டுக்கு ஒரு எலியா என்கிற தேவன், எலியா என்ற தீர்க்கதரிசியா தான் வந்தார். புதிய ஏற்பாடு நாயின் விதவைக்கு அங்க என்ன பண்றாரு? அதே போல இயேசு சொல்றாருல, அந்த ஒரு விதவை தாய் 3 காசு போடுறத காணிக்கை பெட்டி பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னே இருந்தாராம். நிறைய இடத்துல விதவைன்ற இடத்துல கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்களேன். ஹalleluya. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா வாட்ச் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்தது கிட்ட சொல்றார், இன்றைக்கு நம்ம காலத்துல பாருங்க, ஒரு தீர்க்கதரிசியா தான் தேவன் இந்த பூமிக்கு வரணும். ஒரு தீர்க்கதரிசியா தான் தேவன் இந்த பூமிக்குள்ள காட்சி அளிப்பார். ஒரு தீர்க்கதரிசியா தான் நம்மளை ஆயத்தப்படுத்துவார். ஒரு தீர்க்கதரிசி ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு தான் நம்மளை எல்லாமே செய்வார் என்றத நம்முடைய தீர்க்கதரிசி காலத்திலும் அதே ஒரு விதவை தாயாகிய ஒரு ஜெமிமால் என்கிற ஒரு சகோதரி, அந்த சகோதரி தன்னுடைய பிள்ளை சுகவீனமா இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்றாங்க? உத்தமமா ஜெபிக்கிறாங்க. ஒரு நீக்கிறோம் அந்த அம்மா. கேளுமா, கேளுங்க.
தன்னுடைய மகன் ரொம்ப மரிக்கிற தருவாயில உடம்பு சரியாம இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, உத்தமமா ஜெபிக்கிறாங்க. உத்தமமா ஜெபிக்கும் போது தேவன் அந்த அம்மாக்கு ஒரு சொப்பனத்துல காட்டுறாரு. இந்த மாதிரி ஒருத்தர் சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு ஒரு வருவாரு, ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வருவாரு அப்படின்னு தேவன் அந்த அம்மாக்கு ஒரு சொப்பனத்துல காட்டுறாரு. அந்த உத்தமமா ஜெபித்த அந்த தாய் ஜெபிமா என்கிற சகோதரிக்கு தன் மகனுக்காக ஜெபிக்கும் போது தேவன் உத்தமமான ஜனங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். உத்தமமா கேட்கிற ஜனக்கு தேவன் அனுப்ப கடமைப்பட்டிருக்கிறார். அந்த தாய் ஜெபித்த ஜெபம் திரும்ப சொல்றாரு, இரவு முழுவதும் பணியில அந்த சகோதரி, அந்த ஒரு நபர் தொப்பி போட்டுக்கிட்டு கையில சூட்கேஸ் எடுத்துட்டு ஒருத்தர் வருவாருன்னு காத்து கொண்டே இருந்தாங்களாம். அந்த அம்மா காத்து கொண்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த தாயோடைய பாரம், அந்த தாயோடைய பாரம். ஏன் பாரம்னா, எனக்கு காசு கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், என் மகன் ரட்சிக்கப்படணும்னு தாயோடைய வேலை. என்னுடைய மகன் ரட்சிக்கப்படணும்னு அந்த ஜெபத்தை தேவன் கேட்டதுனால தான் நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாமை பாருங்க, அதே எலியாவின் ஆவியை கொண்ட நபரை என்ன பண்றாரு, அதே போல பிளைட்டை தாமதமாக்கி லேட் ஆக்கி கோளாறு ஏற்பட்டு தீர்க்கதரிசி ஒரு ஹோட்டல்ல இருந்து நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அந்த அம்மா கரெக்டா அவருடைய தோற்றத்தை பார்த்துட்டு பாஸ்டர்னு கூப்பிடுறாங்க. பாஸ்டர் என்றால் போதகரின்னு அர்த்தம், பாஸ்டர்னு அர்த்தம். இவர் வராரு, அம்மா நான் ஒரு பாஸ்டர் எப்படி தெரியும் உங்களுக்கு? இல்லையா, நான் சோன் என் மகனுக்கு உடல்நிலை சரியில்லை, நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். அப்போ தேவன் எனக்கு சொப்பனத்துல இப்படி ஒருத்தர் வருவாருன்னு சொல்லி அடையாளத்தெல்லாம் காமிச்சாரையா, அதனால தான் நான் உங்களை கண்டுபிடிச்சேன். நான் ஜெபிக்கும் போது வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே சூலமேரியா சகோதரிக்கு ஒரு தன் மகன் மரண தருவாயில் இருக்கும் போது ஒரு எலியாவை அனுப்பினா, அதே தேவன் எனக்கு ஒரு எலியாவை அனுப்ப மாட்டீரா அப்படி நான் ஜெபிச்சேன். அந்த ஜெபத்தை கேட்டுதான் உங்களை இன்னைக்கு அனுப்பி இருக்கிறாரு சொல்லும் போது அந்த சம்பவம் எல்லாம் அதன் பிறகு தெரியுது. போய் ஜெபிக்கிறாரு, ஜெபிச்ச பிறகு அந்த பையன் அதுக்கப்புறம் ஒரு நாள் அவனை சந்திக்கிறாரு. அதெல்லாம் ஓகே. தீர்க்கதரிசி இந்த சம்பவத்தை கொண்டு எல்லாரும் எதை பத்தி பேசுவாங்கன்னா, அவர் ஒரு எலியாவை வச்சுதான் பேசுவாங்க. தீர்க்கதரிசியா பாருங்க, பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு சூனமியா சகோதரிக்கு ஒரு எலியாவை அனுப்பினது போல புதிய ஏற்பாட்டுல ஒரு இன்னைக்கு தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாமை எலியாவை அனுப்புனாரு, அது ஜெபிமாலுக்கு அனுப்புனாரு பேசுவாங்க. ஆனா நம்முடைய தீர்க்கதரிசி அந்த இடத்துல எலியாவை குறிச்சு ஒப்பிட்டு பேசல. அவங்க யார் ஒப்பிட்டு பேசுறா தெரியுமா? பாருங்க, எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. தேவன் ஒரு அருளப்பட்ட ஆராதனை ஸ்தலம் என்ற செய்தியில் 64 பேசுறது. ஓ ஆச்சரியமான கிருபை, ஒரு குருடனான பிச்சைக்காரனால் நிறுத்தி வைக்கப்பட்ட அதே தேவன் ஒரு பிரசித்தி பெற்ற சிறிய நீக்ரோ பெண்ணால் பறந்து கொண்டிருந்த விமானத்தை தரையில் இறங்க செய்ய முடிந்தது. தேவன் மேலிருந்த அவளுடைய விசுவாசமும் ஜெபமும் அதை செய்தது. அவள் அதை விசுவாசித்தாள். செய்தில எலியாவை குறிச்சு பேசுவார்னு பார்த்தா, ஓ குருடனான பிச்சைக்காரனாக பர்துமையை குறிச்சு பேசுறாரு. நம்ம எலியாவை தான் பேசிட்டு இருக்கிறோம். ஆனா தீர்க்கதரிசி பேசுறாரு அந்த இடத்துல எலியாவாக இல்லையா, தேவன் எப்படி பர்துமையு தாவீதின் குமாரனே அந்த பர்துமையு குருடனை வெச்சி தீர்க்கதரிசி அந்த சம்பவத்தை பேசுறாரு. 47 இயேசு அங்கே நின்றார். அந்த குருடனான பிச்சைக்காரன் துணிச்சல் சரியான அவருடைய பாதையில் அவரை நிற்க செய்தது. இயேசு அப்போது நின்றார் என்ற பொருளின் பேரில் பிரசங்கிக்க சில இரவுகள் இருந்தால் நலம் என்று விரும்புகிறேன். இயேசு அங்கே நின்று அவனை இங்கே அழைத்து வாருங்கள் என்றார். நம்ம எலியாவை பிக்ஸ் பண்ணி பேசினுக்கிறோம், ஜெபிமாலை பிக்ஸ் பண்ணி பேசுறோம். ஆனா தீர்க்கதரிசி அந்த வில்லியம் மரி பிரணாமையும் ஜெபிமாலையும் இயேசுவையும் பர்துமையை கூட ஃபிக்ஸ் பண்ணி பேசுறாருங்க. என்ன புரிஞ்சுது உங்களுக்கு நான் பேசுறது? ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya. என்ன புரிஞ்சுது சொல்லுங்க. அதே இயேசுவானவர் இந்த கடைசி காலத்துல அதே இயேசு கிறிஸ்துவானவர் 2000 வருஷம் முன்னாடி வந்த இயேசு கிறிஸ்துவர் தீர்க்கதரிசியின் ஸ்தானத்தை எடுத்து ஜனங்களை சுகமாக்கினார்.
விடுதலை கொடுத்தார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். இதை செய்தது இயேசு என்கிற வடிவில் உள்ள தேவன். ஆமென். உண்மை. மரித்தோரை உயிரோடு எழுப்புறது தீர்க்கதரிசிகள் எல்லாராலும் முடியாது. இறுதி ரகசியத்தை தீர்க்கதரிசிகளுடைய ஊழியம் அல்ல, வேலை அல்ல. அதே சம்பவத்தை பாருங்கள். பர்திமேயு குருடன் கூப்பிட்ட உடனே இயேசு நின்னதுக்கு இந்த சகோதரி ஜெமிமால் கூட்டணி வில்லியம் மரியம் பிரணாம் வந்து நின்னாருன்னா அது நின்னது வில்லியம் மரியம் பிரணாம் அல்ல, அது இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாரு தீர்க்கதரிசி. ஆமென். ஹல்லேலூயா. அங்க நிக்க வைத்தது, ஜெமிமாலுடைய குரல் நிக்க வைத்தது அது எலியாவே அல்ல, அது யாரா? ஏங்க இத வந்து தேவனால் அருளப்பட்ட ஒரு ஆலோசனத்துல நம்ம எலியாவை பேசிட்டு அதுக்கப்புறம் இவரை பேசினா பரவாயில்ல, அந்த ஜெமிமாலையும் இவரோட சம்பவத்தை பேசிட்டு அடுத்த லைன் சொல்றாரு, அன்று பரிசேயன் பர்திமேயு குருடனை நிக்க வைத்த இயேசுவை நிக்க வைத்த அந்த பர்திமேயு குருடனை போல ஜெமிமால் நிக்க வைத்தாள். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி சொல்றா? ஜெமிமால் நிக்க வைத்தது எலியாவின் ஆவியா இயேசு கிறிஸ்துவையா? இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. அங்க பர்திமேயு கூட நிக்க வச்சதுக்கும் இங்க ஜெமிமால் நிக்க வச்சதுக்கும் எலியாவை பத்தி பேசாம இயேசுவை குறிச்சு தீர்க்கதரிசி பேசுறாரு. அப்போ அன்றைக்கு இயேசு என்கிற சரீரத்திலே, தீர்க்கதரிசி என்ற சரீரத்திலே தேவன் இருப்பார் என்றால், கிறிஸ்து இருந்தார் என்றால், அதே போல வில்லியம் மரியம் பிரணாம் என்கிற நம்முடைய தீர்க்கதரிசி சரீரத்திலே அதே கிறிஸ்துவானவர் இருந்ததுனால தான் அந்த சத்தத்தை கேட்டு நின்று போக முடிஞ்சது. எலியாவின் ஊழியம் முடிந்த பிறகு எலியாவின் ஊழியம் கிறிஸ்துவின் ஊழியம் ஆரம்பிக்குது. நம்முடைய தீர்க்கதரிசி காலத்துல யோவான் எலியாவின் ஊழியம் முடிஞ்ச பிறகு எப்படி கிறிஸ்துவின் ஊழியம் ஆரம்பிச்சதோ, ரெண்டு தீர்க்கதரிசி ஒரே நேரத்துல காட்சியில் இருக்க கூடாது. நம்முடைய தீர்க்கதரிசியும் ஒரு கட்டத்துல எலியாவின் ஊழியத்தை செஞ்சு வந்தே பிறகு அவர் ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர் முழுவதும் கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்யும் போது தீர்க்கதரிசி என்ற ஒரு கேரக்டர், எலியாவின் ஆவி என்கிற ஒரு கேரக்டர் அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போகுது. ஆமென். ஹல்லேலூயா. 7 முத்திரைகள் பிளவுல சொல்றாரு, அவர் முத்திரைகளை எடுத்துக்கொண்டு உடைத்து, பரலோகத்திலே முத்திரைகளை உடைத்து, ஆட்டுக்குட்டி முத்திரைகளை உடைத்து, அவர் முத்திரைகளை எடுத்து பூமிக்கு வரும்போது அவர் சிங்கமாக வருகிறார். சிங்கமாக வந்து 7ஆம் தூதரிடத்தில் கொடுக்கிறார். யாரா? ஆட்டுக்குட்டி முத்திரைகளை உடைத்து சிங்கமாக மாறி 7ஆம் தூதரிடத்தில் கொடுக்கிறாராம். அப்போ 7 முத்திரை ரகசியம் யார்கிட்ட வந்திருக்குது? நம்முடைய தீர்க்கதரிசி கிட்ட வந்திருக்குது. அதான் சொல்றாரு ஆமோஸ் 3:7, தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி ரகசியத்தை அறிவிக்காமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். நம்முடைய தீர்க்கதரிசி தெளிவா தெரியும் எப்போ ராப்சர், எப்போ வருக. நம்முடைய தீர்க்கதரிசி தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஏன்னா ராப்சர் ஒண்ணு வரப்போகுதுன்னு தீர்க்கதரிசிகளுக்கு தெரிவிக்காமல் ராப்சரை தேவன் நடத்துவாரா? நடத்த மாட்டாரா? அப்ப வில்லியம் மரியம் பிரணாமே கடந்து போயிட்டாருன்னா அப்ப ராப்சர் இன்னைக்கு வரப்போகுது, 2ஆம் வருகை வரப்போகுதுன்னா அப்ப தீர்க்கதரிசி சொல்றதுக்கு தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கணுமே. அதனால்தான் சொல்றோம் நம்முடைய தீர்க்கதரிசி காலத்திலேயே இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. முத்திரைகளை கொடுக்கும் போதே கிறிஸ்துவானவர் அவருக்குள்ள பரிபூர்ணமா வந்துட்டாரு. அவருக்குள்ள தேவத்துவம் பரிபூர்ணமா வந்துடுச்சு. அதனாலதான் 2ஆம் வருகை தீர்க்கதரிசி ஒரு ஸ்தானத்துல வந்துடுச்சு. அதனாலதான் மரித்தோர் உயிரோடு எழும்பினாங்க. அதனாலதான் வார்த்தையின் வடிவில் சிருஷ்டிப்பு நடந்தது, அநேகம் உண்டாச்சு. நாம் தேவனை பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆனால் தேவன் தீர்க்கதரிசியா வந்து விட்டார். அநேகர் அந்த சரீரத்தை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேஸ்ட். எப்போ வார்த்தை ஆராதிக்கிறாங்களோ அந்த வார்த்தை தீர்க்கதரிசி விசுவாசிக்கிறாங்களோ அதுதான் 2ஆம் வருகை. உண்மை உண்மை உண்மை. ஹல்லேலூயா. 2ஆம் வருகையிலே பரிசுத்த ஆவியாக அவர் வருகிறார். அதுக்கு ஒரு சரீரம் தேவை. அதுதான் தீர்க்கதரிசி. இந்த நாளிலும் அருமையான தாய் கலைவாணி அவர்கள் ஒரு தீர்க்கதரிசி சத்தத்தை செவி கொடுத்து விட்டார்கள். தீர்க்கதரிசி மூலமாக தேவனை சந்தித்து விட்டார்கள். தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் மூலமாக அவர் கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொண்டார்கள். கண்டிப்பாக அவர் அந்த தாயாரும் ஒரு மணவாட்டியாக இருந்து மணவாளனோடு இணைந்து விட்டார்கள். கல்யாணமானது வார்த்தையின் வடிவிலே முடிந்து விட்டது. இப்போது கல்யாண விருந்துக்கு தாயார் ஆயத்தமாகி விட்டார்கள். உண்மையாகவே இந்த வீட்டு கூட்டத்திலே இனிமேல் நீங்க ஜெபிக்கும் போது எங்களுடைய தீர்க்கதரிசி, என்னுடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணாமின் தேவனே எப்படி கூப்பிடணும்? என்னுடைய தீர்க்கதரிசியாகிய வில்லியம் மரியம் பிரணாமின் தேவனே எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லுங்க. அருமையான தாய் கலைவாணி தாயாருக்கு இந்த நாள்ல ஒரு ரகசியத்தை சொல்ற. என் தீர்க்கதரிசி பிரணாமின் தேவனேன்னு கூப்பிட்டுப்பார். பிரணாம் தேவன் இல்ல, பிரணாமின் தேவனே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய முற்பிதாக்கள் தேவனை கூப்பிட்ட உடனே அதிசயம் நடக்குது, அற்புதம் நடக்குது. இன்னைக்கு புறஜாதிக்கு நமக்கோ
என்னுடைய தீர்க்கதரிசி பிரணாமின் தேவனே எனக்கு உதவி செய்யும். தீர்க்கதரிசி வில்லியம் மரி பிரணாமை நான் என் தீர்க்கதரிசியாக விசுவாசிக்கிறேன். தேவன் அவருக்குள்ளாக இருந்தார் என்பதை பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறேன். தலைவலியை போன்னு சொல்லி பாரு. எனக்கு ஏன்னா வெளிப்பாட்டின் மூலமா தான் தேவன் சுகத்தை வைத்திருக்கிறார். தீர்க்கதரிசி யார் என்ற வெளிப்பாட்டின் மூலமாக தான் கிறிஸ்துவானவர் என்னவா இருக்கிறார் என்ற வெளிப்பாட்டின் மூலமா தான் உயிர்த்தெழுதலும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இனிமே ஜெபத்திலே என் தீர்க்கதரிசி பிரணாமின் தேவனே சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. அதத்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. இந்த வீட்டை திறந்து கொடுத்த கலைவாணிக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீத நேரத்தில் நம்முடைய சகோதரர் பாஸ்டர் பால் அவர்கள் வந்து கடைசி ஜெபத்தை ஜெபித்து இந்த ஆராதனை முடிப்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் தேவரீர். இதோ ஆண்டவரே அருமையான தேவரீர். இதோ ஆண்டவரே அண்ணாதுரை கலைவாணி ஹேட்டிரை தாயார் வீட்டிலே ஆண்டவரே இந்த மாதத்தின் முதல் நாள் ஆராதனை ஏறெடுக்கும்படியாய் கிருபை செய்தமைக்காக செலுத்துகிறோம். நிச்சயமாகவே தேவரீர் அவர்கள் உள்ளத்துக்குள்ளாய் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு ஏவுதலை நீர் வைத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹேட்டி ரைட் என்கின்ற தாயாரை குறித்து தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது தன் பிள்ளைகளின் ரட்சிப்பு தேவை என்று அவர்கள் கேட்டார்கள் என்று சொன்னார் ஆண்டவரே. அதே விசுவாசத்தை தேவரே, அதே வாஞ்சியை நீர் அவர்களுக்குள்ளாக நீர் வைத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரே இந்த நாளிலும் கூட நாங்கள் அருமையான ஒரு செய்தியை கேட்க முடியாது நன்றி செலுத்துகிறோம். தேவரே அன்றைய நாளிலே எலியா எனும் ஒரு தீர்க்கதரிசியை நீர் வைத்திருந்தீர் ஆண்டவரே. எலியா எனும் தீர்க்கதரிசியை கொண்டு நீ சாரிபாத் என்கின்ற ஸ்திரியை நீ சந்திக்க தேவரே நீர் வைத்து அங்கே ஒரு மாபெரும் ஒரு அற்புதத்தை நீ செய்த தேவன். ஆண்டவரே பஞ்ச காலத்திலே நீர் அப்படியா நீர் எலியாவுக்குள்ளாக இருந்து அந்த முதலாவது அடையை எனக்கு தா என்று சொல்லும்படியாக நீர் அங்கே எலியாவை சொல்ல வைத்த தேவன். ஆண்டவரே அப்படியா நீர் எலியாவுக்குள்ளாக இருந்து நீர் அப்படிப்பட்ட ஒரு கிரியை செய்து முதலாவது உமக்கு முக்கியத்துவம் அளிக்கும்படியாய் நீர் அன்றைக்கு தேவரீர் இதோ ஆண்டவரே சாரிபாத் விதவை நீர் தெரிந்து கொண்ட தேவன். அந்த சாரிபாத் விதவை அப்படியாய் பஞ்சம் ஏற்பட்ட அந்த சூழ்நிலையில் கூட அழுது புலம்பாதபடி அவள் அப்படியாய் ஜெபித்துக் கொண்டிருந்தாள் என்று அவள் கேட்டோம் ஆண்டவரே. தேவரீர் இன்றைக்கும் நாங்கள் அதே விசுவாசத்தோடு வாஞ்சியோடு கூட இருக்க நீர் கிருபை செய்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்குள்ளாக அப்படியாய் தேவரீர் இந்த நாயின் ஸ்திரீயின் மகனை ஆண்டவரே நீர் ஜீவிக்க செய்த தேவன். மறுபடியும் ஜீவனை தந்து நீர் மாபெரும் ஒரு அற்புதத்தை நீர் அங்கே நிகழ்த்தின தேவன். நீர் அங்கே இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு சரீரத்திலே நீர் தீர்க்கதரிசி என்ற அந்த ஸ்தானத்தை நீர் வெளிப்படுத்தின தேவன். இந்த கடைசி நாட்களிலும் ஜெமீமாவின் சகோதரிக்கு நீர் மாபெரும் ஒரு அற்புதத்தை தேவரீர் தன் மகனுக்காக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நீ செய்தீர்கள் நாங்கள் கேட்டோம் தீர்க்கதரிசியின் மூலமாய். தேவரீர் இதோ நீர் இன்றைக்கும் ஆண்டவரே அருமையான ஆமோஸின் குடும்பத்திலே நீர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நீ செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த குடும்பத்திலே ஆண்டவரே எல்லோரும் ரட்சிக்கப்பட கிருபை செய்ய. இந்த பூமியிலே எதை சுதந்திரித்துக் கொண்டாலும் இந்த பூமியிலே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் இந்நாளுக்குரிய எலியாவின் சத்தத்துக்கு செவிசாய்க்க வேண்டியதா இருக்கிறது கேட்டோம் ஆண்டவரே. அநேக ஸ்தாபன கண்கள் கூடாயிருக்கிற வேளையிலே தேவரீர் அருமையான சகோதரன் வீட்டிலே எலியாவின் சத்தம் துணிக்கும்படியாய் கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த எலியாவின் செய்தியானது இன்றைக்கு தேவன் யார் என்ற அந்த வெளிப்பாட்டை எங்களுக்கு அது புரிந்து கொள்வதை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்நாளிலே தீர்க்கதரிசி எலியாவை கொண்டு இந்நாளுக்குரிய தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் தீர்க்கதரிசி கொண்டு நீர் எங்களுக்கு ஒரு வெளிப்பாட்டை தந்தமைக்காக நன்றி செய்கிறோம். புரிந்து கொள்வதை தந்து இந்நாள் மட்டுமா இந்த செய்தியிலே நிலைநிற்க நீர் கிருபை செய்தீரே. நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் செய்தியை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை, இந்நாளுக்குரிய தேவரீர் வார்த்தையை இந்த முழு குடும்பம் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. வார்த்தையிலே வல்லமை உண்டு, வார்த்தையிலே விடுதலை உண்டு, வார்த்தையிலே ரட்சிப்பு உண்டு. இன்றைக்கும்
ஓ பிரணாமின் தேவனே என்று அழைக்கும் போது ஓ நீர் செவி சாய்க்கிறவராய் நீர் இருக்கிறீர். ஓ என் பிள்ளைகள் என்னை நோக்கி அழைக்கிறார்கள் என்ற அந்த வாஞ்சி தேவரீர் ஓ நீர் எங்கள் மீது நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ இங்கே வந்தவர்கள் ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி ஓ வேறு பெற்ற வெளிப்பாட்டின் தேவனை பெற்று கிருபை செய்த காலமும் நேரமும் சமீபமாயிருக்கிற வேளையிலே ஓ தப்பித்துக் கொள்ளுகிற ஒரு உபாயம் உண்டு என்றால் அது உடைய வார்த்தை மாத்திரமே. வார்த்தையின் புரிந்து கொள்ளுதலை எங்களுக்கு நீ வெளிப்படுத்தின தேவன் ஓ இவர்களுக்கும் அப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதலை நீ அளிக்க போவதற்காக செலுத்துகிறேன். ஆமோஸின் பிறந்த நாளிலே தேவரீர் அருமையான உடைய வார்த்தை கேட்கும்படியாக உதவி செய்தமைக்காக நன்றி. ஆண்டவரே இந்த பிறந்த நாளை காணுவது போல ஓ எடுத்துக்கொள்ளப்பட்டது மட்டுமாய் அநேக பிறந்த நாளை சகோதரன் காண உதவி செய்யுங்க ஆண்டவரே. வார்த்தை தந்த பாஸ்டர் மனோவாசகனின் ஒரு விஷயம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் இன்னுமாய் ஆண்டவரே வல்லமையாய் அழிந்து போகிற அநேக ஜனங்களுக்கு இந்த சேர்த்துப்பட்ட பகுதியிலே ஓ இந்த சத்தத்தை தேவரீர் இந்த சத்தியத்தை கொண்டு போக உடைய கரங்களில் ஒரு கருவியாய் சகோதரியும் உடன் ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் அப்படியாய் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் பார்த்து தேவரீர் இந்த வார்த்தை இங்கே கொண்டு போகிறார்களோ அங்கே சமாதானம், சந்தோஷம், விடுதலை, நிம்மதி, ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவரீர் இது நியாயத்திற்கு செய்தி. ஓ இது நியாயத்திற்கு செய்தி அங்கே போகும்பொழுது இரண்டு காரியங்களை அவர் பெற்றுக்கொள்கிறார். ஒன்று நியாயத்திற்கு, மற்றொன்று கிருபை ஆண்டவரே. ஓ இந்த கிருபையின் செய்தி இங்கே வந்து ஓ அப்படியாய் தேவரீர் எச்சரித்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. வீட்டில் எண்ணெய் மாவும் குறைவில்லாதபடி நீ நடத்துங்க. தொடர்ச்சியாய் இந்த கூடுகையானது தொடர்ச்சியாய் தேவரீர் அப்படியாய் மாதம் முதலாவது நாளிலே தொடர்ச்சியாய் நடக்க நிற்கிறது செய்வாய். அநேக குடும்பங்களுக்கு அப்படிப்பட்ட வாஞ்சி தாகத்தை தேவனுக்கு என்று ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்ற இந்த வாஞ்சி ஒவ்வொருவருக்குள்ளாக வரட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி. ரட்சகர் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.